மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது அண்ணாமலை அவர்கள் இப்போ திடீர்னு ஒரு சாலை மறியலில் இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரோட கடும் வாக்குவாதமும் நடந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன? ஏன் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இப்போது பிரச்சார டைமில் இந்த மாதிரி ஒரு சாலை மறியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நைட்டு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் தேர்தல் ஆணையத்தோட விதிமுறை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையோட பிரச்சார வாகனத்தை போலீஸார் திடீர்னு நைட்டு 10 மணிக்கு மேலே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதையடுத்து அண்ணாமலைக்கும் போலீஸாருக்கும் இடையே பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அண்ணாமலையும் பாஜகவினரும் பார்த்தீங்கன்னா சாலை மறியலில் நைட் நேரத்தில் ஈடுபட்டாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. லோக்சபா தொகுதியில் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை போட்டியிடுறாரு. இந்த நிலையில தான் நேற்று அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் கோவையில் பல இடங்களில் தீவிர பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. நார்மலாகவே இப்போது இந்த தேர்தல் டைமில் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு பிரச்சார களம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சூலூரில் காரில் அண்ணாமலை போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த சமயத்தில் திடீர்னு அங்கே வந்த போலீஸார் அண்ணாமலையோட காரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது என்னடா புது சம்பவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது நைட்டு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் செய்யக்கூடாது, இதனால தான் காரை தடுத்து நிறுத்துறதா போலீஸார் அண்ணாமலை அவர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு அண்ணாமலை ரொம்பவே கோபமாயிட்டாராமா. அதனால் காரில் இருந்து அண்ணாமலை இறங்கிய நிலையில் அவர் போலீஸாரோட வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது அண்ணாமலை, நான் இரவு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் செய்யவே இல்லை, பிரச்சாரத்தை முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு தான் போயிட்டுருந்தேன், நாங்கள் மைக்கை ஆஃப் செஞ்சு வச்சுருக்கோம், வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் செஞ்சதா ஒரு வீடியோவை காட்டுங்க பார்க்கலாம், தாமரை அப்படிங்கிற வார்த்தையை நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேனா அதையும் காட்டுங்க, இல்லை எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட 10 மணிக்கு மேலே கேட்டிருக்கேனா, இந்த மாதிரியான ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கையை எடுத்து கும்பிட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் நான் காருக்குள்ளே உட்காந்துட்டு தான் வந்தனே தவிர வாயை திறந்து எந்த வார்த்தையுமே பேசலை, இது எப்படி பிரச்சாரமாகும், கண்டிப்பாக இது பிரச்சாரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நைட்டு 10 மணிக்கு மேலே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வேட்பாளர் வீட்டுக்கு போகக்கூடாதா, நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஒரு இடத்துல காரை நிறுத்தி டீ குடிக்கக்கூடாதா அப்படின்லாம் பல கேள்விகளை போலீஸார் முன்னிலையில் எழுப்பியிருக்காரு. நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பாஜகவினர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக சூலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதனால் சூலூரில் நைட்டு 1 மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. பதற்றமான சூழல் நிலவியதால் கூடுதல் போலீஸாரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டாங்க. ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினர் பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிட்டும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் போலீஸார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ இந்த போராட்டத்தை ஒரு வழியாக கைவிட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் கோவையில் நேற்று நைட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் செஞ்சதாக ஒரு பக்கம் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரங்களில் அண்ணாமலை அவர்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை பணப்பட்டுவாடா நடக்குதா, இல்லை பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்களா பாஜகவினர் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இப்போ தேர்தல் களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் இப்போது இன்னும் விறுவிறுப்பாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.